ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன். இது என்ன மாதம்? சித்திரை மாதம். சித்திரை மாதம்னா என்னென்ன போகிறோம்? சித்திரை திருவிழா எல்லா இடத்துலையும் கொண்டாடுவாங்க. அது எங்கே ரொம்ப ஃபேமஸ்னால் மதுரையில். மதுரைன்னா நம்மளுக்கு முதல்ல என்ன ஞாபகம் வரும்? ஜிகிர்தண்டா. இந்த கொளுத்துற கோடையில் கூலாக ஜில்லு 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 ஜில்லுன்னு ஒரு ஜிகிர்தண்டா செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5-6 பாதாம் பிசின் எடுத்து நைட்டே ஊற வச்சிடலாம். தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நைட்டு ஊற வச்சா காலையில் செய்யலாம். இல்லை காலையில் ஊற வச்சோன்னா நம்ம சாயங்காலத்துக்கு மேலே செஞ்சுக்கலாம். அதனால் இது நல்லா ஊறட்டும். இது அப்படியே நல்லா ஊறி வந்துடும். பார்த்திங்களா? இந்த மாதிரி அழகாக ஊறி வந்துடும். இது ஊறி வந்ததுக்கப்புறமா என்ன செய்யலான்னு பார்க்கலாம். ஜிகிர்தண்டா செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் சர்க்கரை எடுத்து அதை நல்லா ஒரு பேனில் போட்டு அதை நல்லா சூடு பண்ணணும். அது நல்லா வேறு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. அது நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் நல்லா சூடு பண்ணணும். கைவிடாமல் கிளறணும். அது கரிஞ்சிருச்சுன்னா கசந்து போயிடும். அப்போது டேஸ்ட் மாறிடும். அதனால் அது நல்லா இளகி வர வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இளகி வந்ததுக்கப்புறமா அது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா தேன் மாதிரி கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்துட்டு கரெக்டான அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நல்லா இந்த மாதிரி தேன் மாதிரி கலர் வந்த உடனே கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படி கொதித்த உடனே இறக்கி வச்சிடணும். இது அப்படியே ஆறட்டும். இதை இறக்கி வச்சிடலாம். இது செய்யும்போது பார்த்து நம்ம ஊற்றும்போது அப்படியே தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்து அதை ஊற்றி இறக்கி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் திக்கான பால் எடுத்து நம்ம எடுத்துக்கிற பால் நல்லா திக்கான பாலாக இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ரிச்சாக நல்ல டேஸ்ட்டாக ஒரிஜினல் ஜிகிர்தண்டா போலவே செய்யலாம். அதுக்கு கோயா போடுவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம இதை நல்லா ஒரு பால்கோவா மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த பால் ஊற்றி வச்சுருக்கோம். இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். இது அடி பிடிக்காமல் இருக்க லேசாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். பொங்கி வர வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். இந்த ஆடையெல்லாம் கூட எடுத்து உள்ளே விட்டுறணும். பொங்கி வந்ததுக்கப்புறமா வர ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே விட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடலாம். உள்ளே இருக்க ஆடை இதோ நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கிளறி விடலாம். நல்லா குறைஞ்சி வரணும் பால். இந்த சைடில் செய்கிற ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுக்கலாம். இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். எல்லாத்தையும் எடுத்து விட்டுறணும். ஜிகிர்தண்டா செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சும் போடலாம். இல்லை ரொம்ப சிம்பிளாக செய்யணும் அப்படின்னா நம்ம கடையில் பால்கோவா வாங்கி கூட அது போட்டுக்கலாம். ஸ்வீட் பால்கோவா வாங்கி கூட கலந்துக்கலாம். ஆனால் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்கிறது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். எவ்வளோ சர்க்கரை சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்தா இதுக்கு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். சர்க்கரை ரொம்ப வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா எல்லாத்துலேயும் சர்க்கரை இருக்கும். இப்போ நல்லா அதையும் நல்லா கிண்டி விடலாம். அது அப்படியே கரைஞ்சி வரட்டும். நல்லா சேர்ந்து வரட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அது பால் சுண்ட ஆரம்பிக்குது. இப்போ எந்த ஸ்டேஜில் இறக்கணும் அப்படின்னு பார்த்தா பாருங்கள். ஒரு க்ரீமியாக வரும்ல பால். ரொம்ப சுண்டிடக்கூடாது. அப்புறம் அது எடுக்க வராது. எடுத்து போடும்போது மிக்ஸ் பண்ணும்போது எடுக்க வராது. அதனால் இந்த அளவுக்கு ஒரு க்ரீமியாக வருதில்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடணும். இறக்கி வச்சிடலாம் தனியாக. அது ஆறட்டும். இப்போ இது என்னென்னா வெனிலா ஐஸ்கிரீம். இது வீட்டில் நான் வேறு ஃப்ளேவரில் தான் வச்சுருக்கேன் செஞ்சது. அதனால் வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கி அதில் கொஞ்சம் நன்னாரி சிரப்பும் இந்த கேரமலைஸ் பண்ணோம்ல அந்த சுகர் சிரப்பும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஃப்ரீசரில் வைக்க போகிறேன். இதை கொஞ்சம் மெல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 சிரப்பையும் சேர்த்து
ஃப்ளேவருக்காக இந்த ஜிகர்தண்டா ஐஸ் மாதிரி இருக்கிறதுக்காக ஜிகர்தண்டா ஐஸ் இன்னொரு தடவை செஞ்சுக்கலாம். இது ஃப்ரீசரில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து பாலை க்ரீமாக்கி அப்படியே வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம்க்கு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த க்ரீம் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பால் இப்போ காய்ச்சிக்கலாம். இன்னொரு திக்கான ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து அதை நல்லா காய்ச்சிக்கலாம். இதுவும் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா காஞ்சி வரட்டும். பால் நல்லா பொங்கி வருது. இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே தனித்தனியாக சர்க்கரை சேர்த்துருக்கோம், அதனால் நிறைய சர்க்கரை சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த சுகர் சிரப் கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் பாதி ஊற்றிக்கலாம். கலர் வர்றதுக்காக எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி அதையும் நல்லா கலந்து விட்டுட்டா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ணும்போது இன்னும் கூட எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் வந்து இந்த லைட்டாக தான் வந்திருக்கு. இன்னும் கூட ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 4-5 செகண்ட்ஸ் வச்சுருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் வந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்கள் செய்யும்போது அதை பார்த்துக்கோங்க. அப்போ தான் கலர் நல்ல அழகான பர்ஃபெக்டாக அந்த கலர் வரும். இன்னும் ஒரு 4 செகண்ட் வச்சுருந்தா கூட நல்லா வந்திருக்கும். இப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம அப்படியே அசம்பிளிங் தான் பண்ணணும், அதாவது மிக்சிங் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பாதாம் பிசின், ஊற வச்சு வச்சுருக்க பாதாம் பிசின் எடுத்து போட்டுக்கலாம். அது நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நன்னாரி சிரப் விட்டுக்கலாம். நன்னாரி சிரப் இந்த கலர்லேயும் இருக்குது, அது வந்து கொஞ்சம் ரெட்டிஷ் கலர்லேயும் இருக்கும். நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இந்த எல்லாமே சேர்ந்து இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான், அதனால் இது 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல பால்கோவா, பால்கோவா இருந்தால் பால்கோவா போட்டுக்கலாம், இல்லை நம்ம செஞ்சு வச்சுருக்கிறது போட்டுக்கலாம். நல்ல ரிச்சாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் சேரும்போது ரொம்ப ரிச்சாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எல்லாமே சில் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம பால் காய்ச்சினோம்ல, அதை கூட ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கோம். அந்த பால் எடுத்து இதில் சேர்க்கலாம். எல்லாமே சில் பண்ணி தான் வச்சுருக்கோம், சில் பண்ணி வச்சுக்கணும். அதையும் அந்த பால் வந்து நல்லா ஒரு 2 கரண்டி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீசரில் ஐஸ் வச்சுருக்கோம், ஜிகர்தண்டா வெனிலா ஐஸ் வாங்கி அதை வந்து ஜிகர்தண்டா ஐஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து எடுத்து போட்டுக்கலாம். நான் அதான் சொல்கிறேன்ல, அந்த சுகர் சிரப் வந்து இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக அந்த கலர் வந்திருக்கும். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. அதை இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலேயும் கொஞ்சம் ஐஸ்கிரீம் எடுத்து போட்டுக்கலாம். ஐஸ்கிரீம் எடுத்து போட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல அந்த சுகர் சிரப் இருக்குல்ல, கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த சிரப்பை வந்து அப்படியே அது மேலே ஊற்றணும். கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிட்டு பாருங்கள், அப்பா அவ்வளோ அருமையாக இருக்கும், தெய்வாமிர்தமாக இருக்கும். பர்ஃபெக்டாக இது வந்து மதுரை ஜிகர்தண்டா மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எஸ் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோஸ்லாம் கொஞ்சம் முழுக்க பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.